வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் பேசுகையில், புதுச்சேரியில் 100% மத்திய அரசின் திட்டங்களை நிறைவேற்றி உள்ளதாகவும், தொழில்துறையில் வளர்ச்சியை கொண்டுவர சேதராப்பட்டில் தொழில் பூங்கா அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது குறித்தும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் இலவச அரிசி திட்டத்தை நிறைவேற்றி வருவதாகவும், சுமார் 3,75,000 குடும்ப அட்டைகளுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 2047 மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா இருக்க வேண்டும் என்பதே தமது எண்ணம் என்றும் குறிப்பிட்டார். 2026 தமிழகம் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும், கூட்டணி குறித்து தேசிய தலைவர்கள் முடிவெடுப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு 6 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 12ஆம் தேதி கடைசி நாளாகும். திமுக சார்பில் 4 பேரும், அஇஅதிமுக சார்பில் 2 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு மனு தாக்கல் செய்துள்ளதால் அவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி பழைய ஜிப்மர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஜீவானந்தபுரம், தாகூர் நகர், ராஜாஜி நகர், பாக்கமுடியான்பேட், செயின்பால்பேட், முத்திலிங்கம்பேட், கொட்டுப்பாளையம், புதுப்பேட்டை, லாஸ்பேட்டை கல்லூரி சாலை, பெத்துசெட்டிப்பேட், பாரதி நகர், மகாவீர் நகர், அசோக் நகர், ஏர்போர்ட் ரோடு, லாஸ்பேட்டை கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்களுக்கு மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ICCயின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் பட்டியலில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இடம்பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.